இது வந்து ஜாயிண்ட் ரேக், ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக்கில் வந்து ஒரு யூனிட் டு அனதர் யூனிட் வந்து ஜாயின் பண்ணி மாட்டுறதுனால கார்னர் பீசஸ் யூஸ் பண்ணுறோம். கார்னர் பீசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கார்னர் பீஸு சம்டைம்ஸ் தான் இந்த கார்னர் பீஸ் தேவைப்படும். கார்னர் பீஸ் எல்லாமே மாட்டலாம். இது 3 அடி லென்த்து பிளேட்டு, அந்த எல் எல் ஷேப்பில் இருக்கிறது. இது 2 அடி லென்த்து பிளேட்டு சைட் லென்த்து. அப்புறம் எகைன் 3 அடி லென்த்து மாட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஹைட்டு வந்து கஸ்டமர் கேட்ட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் டு அனதர் பிளேட்டோட ஹைட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் வந்து சின்ன ஹைட்டாக இருக்குது பெரிய ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வைக்கிற பொருளோட ஹைட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டான பொருள் வந்து விற்கிறாங்க. அதனால் ஒரு பிளேட் டு அனதர் பிளேட்டோட ஹைட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஹைட்டாகவும் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஹைட் அதிகமாகவும் ஹைட்டு ரொம்ப கம்மியாகவும் வச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பிளேட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வரக்காக நம்மளோட ஸ்டீல் பிளேட் லாங் லைஃப் வரக்காக பீடிங் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். நம்மளோட நெட்டு போல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியான நெட் போல்டு சில்வர் மாதிரி இருக்கும். இதுதான் பீடிங் சப்போர்ட். பிளேட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் ஸ்லாட்டட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வெரி டிஜிட்டல் குவாலிட்டி. அதனால் நீங்கள் நெட் போல்டு போட்டு டைட் வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நெட் போல்ட்டோட த்ரெட்டிங், அதாவது நெட் போல்ட்டு சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிளியராக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மாட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போவுமே ஸ்லாட்டட் ஆங்கிள் ரேக் மாட்டும்போது மார்க்கர் வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சு மாட்டிட்டு மாட்டுங்க. ஜாயிண்ட் ரேக் மாட்டுறது வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபிட் பண்ணுறவங்க மட்டும் மாட்டினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் பொறுமையாக மாட்டினா தான் நார்மல் பர்சன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.